விஜயநகர அரசரின் அரண்மனையில் ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு யானை, ஆனால் அது சாதாரண யானை இல்லை. அது மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை மட்டுமல்ல, அவர்களின் மனதையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டது. அந்த நாள் காலை அரண்மனை வழக்கம் போல் அமைதியாக இருந்தது. அமைச்சர்கள் தங்களது வேலைகளில் மூழ்கியிருந்தார்கள். அரசர் கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டின் நிலை பற்றி சிந்திட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வாசலில் ஒரு பெரிய சத்தம், தட் தட் தட். ஒரு வனவாசி ஒரு பெரிய யானையுடன் உள்ளே வந்தான். அந்த யானை மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அதன் கண்களில் ஒரு விசேஷமான புத்திசாலித்தனம் இருந்தது. அரசே என்று வணங்கி அவன் சொன்னான், இந்த யானை சாதாரண யானை இல்லை. இந்த யானை மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவர்களின் உண்மையை உணர்கிறது. அரண்மனை முழுக்க சலசலப்பு. இது எப்படி சாத்தியம்? இது மந்திரமா? அரசர் சிரித்தார். சரி, இதை சோதிக்கலாம். முதல் அமைச்சர் முன்வந்தார். அவர் பெருமையாக, நான் இந்த நாட்டின் மிக முக்கியமானவர். யானை உடனே குரல் எழுப்பி அவரை பின் செல்ல வைத்தது. அதிர்ச்சி அமைச்சர். அடுத்தவர், நான் ஒரு சாதாரண சேவகன்தான். யானை அமைதியாக தலையை குனிந்து அவரை வரவேற்றது. அரண்மனை முழுக்க ஒரு நம்பிக்கை பரவியது. இந்த யானை உண்மையை தெரிந்து கொள்கிறது. சிலர் பேசவே தயங்கினார்கள். சிலர் தங்களது வார்த்தைகளை மாற்ற ஆரம்பித்தார்கள். அரசர் கூட சிந்தனையில் மூழ்கினார். ஒரு மூலையில் தெனாலிராமன் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் மெதுவாக சிரித்தார். அரசே, இந்த யானை மிகவும் புத்திசாலி. ஆனால் இது மந்திரமில்லை. அனைவரும் அதிர்ச்சி. நாளை நான் உண்மையை நிரூபிக்கிறேன். அடுத்த நாள் அனைவரும் மீண்டும் கூடியார்கள். தெனாலிராமன் ஒரு சோதனை வைத்தார். சிலரை நல்ல வார்த்தைகள் பேசச் சொன்னார், சிலரை பெருமையாக பேசச் சொன்னார். அனைவரும் கவனித்தார்கள். நல்லவர்களிடம் யானை அமைதி, பெருமை கொண்டவர்களிடம் யானை கடினம். அரசர் ஆச்சரியத்தில். தெனாலிராமன் சொன்னார், அரசே, யானை வார்த்தைகளை மட்டுமல்ல, மனிதர்களின் நடத்தை உணர்கிறது. நாம் எப்படி பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எப்படி நடக்கிறோம் என்பதே முக்கியம். நல்ல மனம் இருந்தால் உலகமே நமக்கு நல்லதாக இருக்கும். அருமையா உள்ளது தெனாலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.